Hi everyone, greetings from Tamil Nadu Hospital and Tamil Nadu Test Tube Baby Center. நம்ம Q&A செஷனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காமன் கேட்ட கொஸ்டின் வந்து ப்ரொலாக்டின் பற்றி கேட்டிருந்தீங்க. ப்ரொலாக்டின் கூட இருந்ததுன்னா இட் நீட்ஸ் கரெக்ஷன் ஆர் நாட்? அஃப்கோர்ஸ் இட் நீட்ஸ் கரெக்ஷன். ப்ரொலாக்டின் இஸ் அ ஹார்மோன் தட்ஸ் செக்ரேட்டட் இன் பிரெயின். சப்போஸ் 20க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம கரெக்ட் பண்ணணும். ப்ரொலாக்டின் கூட இருந்தால் அதுவும் இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் காரணமாக அமையும். ரைட். டவுன் சிண்ட்ரோம் பற்றி கேட்டிருந்தாங்க. டவுன்ஸில் வந்து ப்ரீவியஸாக ஒரு பேபி இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் another பேபி வித் டவுன்ஸ். அப்படிங்கும் போது நம்ம ப்ரீ கன்செப்ஷனலாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். டவுன் சிண்ட்ரோம்க்கு ஆல்ரெடி ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா 9 வீக்ஸில் ஆஸ் ஏர்லியஸ் ஒரு என்டி ஸ்கேன் பண்ணால் கூட வி கேன் ஃபைண்ட் அவுட். என்டிங்கிறது நியூக்ளியர் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்டி ஸ்கேன் பண்ணாலே அது 3 to 3.5 mmக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டவுன்ஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி டபுள் மார்க்கர், ட்ரிபிள் மார்க்கர் அண்ட் ஸோ மெனி குவாட்ரபிள் டெஸ்ட் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஒரு 11 to 14 வீக்ஸ்லனா வி கேன் டூ டபுள் மார்க்கர் ஆர் ட்ரிபிள் மார்க்கர். குவாட்ரபிள் பண்ணுறோம்னா 16 to 21 வீக்ஸில் நம்ம ட்ரிபிள் மார்க்கர் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் சர்டன் வேரியபிள்ஸ். இது பண்ணுறது மூலமாக ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ் எதுவும் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா வி கேன் ப்ரிடிக்ட் டவுன் சிண்ட்ரோம் இன் அட்வான்ஸ். ரைட். தென் எக்டாபிக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எக்டாபிக் ப்ரெக்னன்சினா அது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஒன்லி ஆப்ஷனா அப்படின்னா டெஃபினட்டாக தேர் இஸ் another ஆப்ஷன். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்டாபிக் இருக்குது. அதுக்கு சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு எக்டாபிக் வந்து டியூப்பில் கன்சீவ் ஆகிருக்காங்க, பீட்டா ஹெச்சிஜி ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, வயபிளாக ஃபீட்டஸ் அந்த ப்ராடக்ட் இல்லை, கார்டியாக் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லைன்னா டெஃபினட்டாக வி கேன் ட்ரை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். சர்ஜரி பண்ணி அந்த டியூபை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் நாட் ரப்சர்ட். ரப்சர் ஆயிடுச்சுன்னா வி ஹாவ் டு டூ இமீடியட் லேப்ராட்டமி, இமீடியட் சர்ஜரி தான் பண்ணணும். வயபிளாக இல்லை, ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் டியூப்பில் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு ஆனால் சீரியல் மானிட்டரிங் ஆஃப் பர்டிகுலர் ஹெச்சிஜி இஸ் டெஃபினெட்லி நீடட் if you go for medical management. Right. அதே மாதிரி எக்டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகும், நெக்ஸ்ட் கெட்டிங் சான்ஸ் இருக்குன்னா so many etiologies are there. நிறைய பேர் ஓசி பில்ஸ் ப்ரொலாங் டியூரேஷனில் இருந்தாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸில் இருந்தாங்கன்னா சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எக்டாபிக் இஸ் லிட்டில் ஹையர். ஓகே, தட்ஸ் வை ஒரு அதனால தான் எல்லா ஆப்ஸ்டிஷியன்ஸும் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா கன்சீவ் ஆன உடனே ஒரு ஏர்லி ஸ்கேனிங், ஏன்னா டு ரூல் அவுட் எக்டாபிக். as soon as you conceive ஒரு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு பார்க்குறீங்களா இமீடியட்டாக டூ அன் அல்ட்ராசவுண்ட் whether the fetus is inside the uterus or not அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன, ஹிஸ்ட்ரோஸ்கோப் லேப்ராஸ்கோபி பற்றி கேட்டிருந்தீங்க. டெஃபினட்டாக ஒரு ட்ரைங் டு கன்சீவ் கப்பில் வந்து ஒரு லேப் பண்ணணுமா, ஹிஸ்ட்ரோஸ்கோப் பண்ணணுமா, வாட்ஸ் த இண்டிகேஷன் அப்படின்னு யாருக்கெல்லாம் நம்ம லேப் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்குது, ஓவலேஷன் இண்டக்ஷன் பண்ணிட்டு வரோம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களோட பிசிஓடியை நம்மளால் க்யூர் பண்ண முடியல, அந்த ஓவரிஸ் வந்து வால்யூமினஸாக இருக்குன்னா தீஸ் ஆர் ஆல் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஐடியலி வி ஹாவ் டு டூ லேப்ராஸ்கோபி. ரைட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆகும்போது வில் சூஸ் தெம் ஃபார் லேப்ராஸ்கோபி. லேப்ராஸ்கோபி பண்ணி அந்த வால்யூமினஸாக இருக்க ஓவரிஸை வந்து நம்ம ட்ரில் பண்ண முடியும். ட்ரில் பண்ணோன்னா சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகும், எல்ஹெச் ஹார்மோன் கம்மியாகும், ஆண்ட்ரஜன் லெவல்ஸ் கம்மியாகும். chances of getting pregnancy is quite easy in case of lab done பண்ண பேஷண்ட்ஸ்க்கு. ரைட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோபி பற்றி கேட்டிருந்தாங்க. ஹிஸ்ட்ரோஸ்கோபி வாட்ஸ் த இண்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் கோயிங் ஃபார் ஐவிஎஃப் ஒரு ஹோம் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரோஸ்கோபி இஸ் ரொட்டீன் மெத்தடாலஜி இன் கேஸ் ஆஃப் ஏஆர்டி டெக்னிக். யூட்ரைன் கேவிட்டி அசஸ்மெண்ட்டுக்காக ஹிஸ்ட்ரோஸ்கோப் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணால் டயக்னாஸ்டிக் டூலாகவும் யூஸ் பண்ண முடியும், தெரப்பியூட்டிக்காகவும் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு டயக்னாஸ்டிக் ஸ்கோப்பி அப்படின்னு சொன்னால் தட்ஸ் கால்ட் ஆஃபீஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். வெதர் டு அசஸ் த கேவிட்டி, ஏன்னா நம்ம எம்ப்ரியோவை உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கூடிய இடம் வந்து எப்படி இருக்குது, அடிக்வேட்டாக இருக்கா இல்லையா, இல்லை சைஸ் ஆஃப் தி யூட்ரஸ் எப்படி இருக்குது, ஹவு இஸ் த கேவிட்டி அப்படிங்கிறத வி கேன் see directly அப்படின்னா ஒரு மானிட்டரில் விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ஐ ஹவ் போஸ்டட் so many pics of that in my highlight section, you can watch that. சப்போஸ் ஒரு செப்டம் இருக்குது, இல்லை ஆர்குவேட் யூட்ரஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஒரு பாலிப் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குன்னா கூட we can use the same hysteroscope and we can correct it on the same sitting itself. Right. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா ஒபிசிட்டி, பிசிஓடி, ட்ரைங் டு கன்சீவ், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ மெனி சைக்கிள்ஸ் ஆஃப் ஓவலேஷன் இண்டக்ஷன் நம்ம அண்டர்கோ பண்ணிட்டோம், இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படி கேட்டிருந்தீங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி ஆர் தோஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரக்ஸில் இருக்கீங்கன்னா ஸோ மச் பேஷன்ஸ் இஸ் நீடட். ரைட்.
ட்ரஸ்ட் யுவர் டாக்டர்ஸ், ட்ரஸ்ட் யுவர் ஆப்ஸ்டடிஷியன், சூஸ் யுவர் ஆப்ஸ்டடிஷியன் வைஸ்லி. எப்படி சொல்கிறது, ஒரு பேஷண்ட் கவுன்சிலிங், தே ஷுட் எக்ஸ்பிளைன் வாட் ஆல் த திங்ஸ் ஆர் தேர், என்ன சயின்ஸ் இருக்குது. ப்ராப்பர் எவாலுவேஷன் இஸ் மச் நீடட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஒரு பேப்பராக டெஸ்ட் எல்லாம் இருக்கும், எது நீடடோ அந்த டெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ ப்ராப்பர் எவாலுவேஷன் இருந்தால் தான் அதை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது டெஃபினட்டாக அது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மாதிரி குட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்கிறது அது ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். தேங்க்யூ.